السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيد المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் அஹ்மது முஜ்தபா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் உற்றார் உறவினர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபூ தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான உலமா பெருமக்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதத்தின் பேரரசர் ஓமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய நினைவாக புனித மிகும் சபையில் நம்மை ஒன்றுபடச் செய்திருப்பதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் இந்த உயிருக்கு உயிரான உயிரும் மேலான உத்தம திரு தூதர் ஹாத்தமுன் நபியின் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூடக்கூடிய நசீபினையும் பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானார். வாழும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடும் வல்ல ரஹ்மானின் எல்லா விதமான வளங்களையும் பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கியது புரிவானாக. மரணிப்பதற்கு முன்னால் காபத்துல்லா சென்று பல முறை ஹஜ்ஜு செய்யும் பாக்கியத்தையும் மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் புனிதமா மதீனா நகரம் சென்றும் சியாரத்து செய்யக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வாழ்வில் நிறைவாக தந்தருள் புரிவானார். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய கீர்த்தியையும் மாண்புகளையும் அல்லாஹு தஆலா எந்த விதத்தில் அவன் உயர்வுபடுத்தி இருக்கிறான் என்பதை நாம் பார்ப்போம் என்றால், அந்த உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை முழுமையாக நேசிப்பதில்தான் ஈமானினுடைய ஏற்புத்துவத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஈமானின் ஏற்புத்துவம், ஈமான் இருந்தாதான் அமல், ஈமான் இருந்தால்தான்
அமல் ஏற்றுக்கொள்ளப்படுதல், அமல் குறித்துண்டான கேள்விகள், முன்னோக்கப்படுதல், இதெல்லாம் ஈமானுக்கு பின்னால். அமலை சரி செய்வதற்கு முன்பாக ஈமானை தூய்மைப்படுத்துதல், ஈமானை முழுமைப்படுத்துதல். அந்த ஈமானை முழுமைப்படுத்துவதை அல்லாஹு தஆலா தன் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது உண்டான பரிபூர்ணமான நேசத்தில் அதை அமைத்து வைத்திருக்கிறான் என்பதை அவனே தன்னுடைய திருமறையில் நமக்கு அழகாக சொல்லியும் விளக்கியும் தருவான். நபி நேசம் என்பது ஒரு வார்த்தையால் சொல்லும் நேசம் அல்ல. நான் நேசிக்கிறேன் என்று சொல்வதல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது நம்முடைய ஆன்மாவோடு ஒன்றென கலந்து விடுவதுதான் நபிநேசம் என்பதை நாம் விளங்க வேண்டும். நபிகளாரை நாம் நேசிப்பதினுடைய அந்த அளவை நாம் பார்ப்போம் என்றால், நம்ம எல்லாத்துக்கும் ஆஃபியத்தை பரிபூர்ணமாக தந்தருள்வானாக, வாழ்வில் பரக்கத்தை தந்தருள்வானாக. அசௌகரியங்கள் எல்லோருக்கும் வருவதுண்டு, இயல்பு. அப்படி வரக்கூடிய சமயத்தில் சில சமயத்துல ஒரு மூச்சு திணறலோ அல்லது ஒரு செகண்டுக்கு நம்மளால ஒரு மூச்சு வாங்க முடியாத ஒரு நிலையோ ஏற்பட்டால், அப்ப அந்த உயிரினுடைய ஒரு அர்த்தம் நமக்கு புரியும், அதனுடைய மகத்துவம் நமக்கு புரியும். அந்த நேரத்தில் அந்த மூச்சின் மீது நமக்கு ஒரு அளப்பரிய உலகத்துக்கு அனைத்திற்கும் முன்னால் அந்த ஒரு செகண்ட் அந்த மூச்சு வாங்குதல் நமக்கு ஒரு பிரியத்திற்குரியதாக மாறிவிடும். நின்று போகும் அந்த மூச்சை செயல்படுத்த வைப்பதற்காக தன்னால் ஆன எல்லாவற்றையும் அவன் துறப்பதற்கு அவன் முன் வந்து விடுகின்றான். உலகத்தில் பணம், காசு, பொருள், சொத்து, சுகம் என்பதின் மீதெல்லாம் ஒருவருக்கான பிரியம் இருந்தாலும், ஒரு கட்டத்தில் இதையெல்லாம் விட மேலாக அந்த உயிரின் மீது அவனுக்கு உண்டான ஒரு பிரியம். பல கட்டங்களில் நாம் கேள்விப்படுவோம், பல கட்டங்களில் நாம் பார்த்திருப்போம். மருத்துவரிடத்தில் சென்றால் சொல்லப்படும், என்ன வேண்டாலும் செய்ய, என்ன செலவு பத்தி கவலைப்படாதீங்க, ஆளை புழைக்க வச்சிருங்க. அந்த உயிருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தையும் அதன் மீது இருக்கக்கூடிய அளவெல்லாம் பிரியத்தையும் நாம் இங்கே உணர்கின்றோம். சொல்வார்கள், அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய வார்த்தையை வைத்து நமக்கு இங்கே நம் பாஷையில் வார்த்தையாக அதை வெளிப்படுத்தப்படும். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்பது என்பது நாம் சுவாசித்தல், அந்த சுவாசத்தின் மீது, வாங்கும் மூச்சியின் மீது, விடும் அந்த மூச்சியின் மீது, அந்த உயிரின் மீது எவ்வளவு பிரியம் இருக்குமோ அதை விட மேலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்பட்டாக வேண்டும். இதைதான் நாம் சொல்வார்கள். தலைப்புலாம் நம்ம சொல்றோம்ல, ஒரு அடுக்குமொழிக்காக அது பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை அல்ல. நபிகளாரினுடைய நேசம் அதுவே நம்முடைய உயிர் மூச்சு. உயிர் மூச்சு என்று நிறுத்துவதல்ல, அந்த உயிர் மூச்சை விடவும் மேலானது. ஏன் சொன்னால், ஈமானினுடைய அடித்தளமே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
நேசிப்பதில் தான் அடங்கி இருக்கிறது. அதுதான் அடிப்படை. அசாசுல் ஈமான் அல்லது நம்முடைய உடலுக்கு ஒரு உயிர் எவ்வளவு மிக முக்கியமானதோ, உயிர் இருக்கும் வரையிலும் இந்த உடலுக்கு மரியாதை, மதிப்பு. உயிர் நீங்கிவிட்டால் அவன் எவ்வளவு அழகுக்குரியவனாக இருந்தால், அவன் எவ்வளவு செல்வத்திற்குரியவனாக இருந்தால், அவன் எவ்வளவு அதிகாரத்திற்குரியவனாக இருந்தால், அவன் பேரு கூட இல்லாம போயிடும். மையத்து அப்படின்ற பேர் வந்து மையத்தை எப்ப எடுக்கிறாங்க? பெத்த மகன், பெற்றெடுத்த மகனும் கூட இழந்த தந்தையை, இறந்து போன தந்தையை அப்பா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க என்று கொண்டிருப்பார். ஆனால் கொஞ்ச நேரம் கடந்து விட்டால் டைம் ஆகுது, ஜனாசா எடுக்கணும் இல்லையா, மகனும் கூட இந்த பேர் கொடுக்க மாட்டான். உயிர் தான் அந்த உடலுக்கு மதிப்பை தருகின்றது. இதே போன்றுதான் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய காதல், அவர்கள் மீது உண்டான பிரியம், அவர்கள் மீது உண்டான நேசம், அவர்கள் மீது உண்டான மஹப்பத்தே ஈமானுக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்கக்கூடியது. எனவே சொல்வார்கள், ஹுப்புர் ரசூல் ரூஹுல் ஈமான். நபி காதல் என்பது மீலாது விழா கொண்டாடுறதுக்கு மட்டும் இல்லை, மௌலிது ஓதுறதுக்கு மட்டும் இல்லை. அந்த நபி காதல், நபி நேசம் என்பது அது நம்முடைய ஈமானுக்கான ரூஹ். அந்த ஈமான் பரிபூர்ணமாகுவதும் அந்த மஹப்பத்தை கொண்டுதான். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நபியும் சொல்லிடாத ஒரு வார்த்தை சொல்வார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். உங்களில் யாருடைய ஈமான், உங்களில் யாருடைய ஈமானும் அவர் தன் பிள்ளை, தன் பெற்றெடுத்த பிள்ளை, தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை, உலகத்தினுடைய யாவை விடவும் என்னை நேசிக்காதவரை அவருடைய ஈமான் பரிபூர்ணமாகாது என்றார்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த நபியும் இந்த வார்த்தையை தன்னுடைய நபித்துவ காலத்தில் பயன்படுத்தி இருந்தது கிடையாது. பெருமானார் ஈமானுக்கான ஒரு அளவுகோலை எதில் கொண்டு வைக்கிறார்கள்? தன் மீது அளவில்லா பாசத்தை கொண்டு வைக்கிறார்கள். ஏன் சொல்ல போனா, பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்துல இப்படி சொன்னாங்க, மாமின் முஃமினின் இல்லா வ அன அவுலன் நாஸி பிஹி ஃபித் துன்யா வல் ஆখিরা. எந்த மூமினாக இருந்தாலும் சரி, இம்மையிலும் மறுமையிலும் அந்த மூமினிடத்தில் அவர் சார்ந்த அனைத்தையும் விட, ஏன் இந்த உலகம் யாவையும் விட நான் அவருக்கு மிக நெருக்கமானவராக, பிடித்தமானவராக, உரியவரானவராக ஆக வேண்டும். அப்படி இல்லைண்டா அவருடைய ஈமானுக்கு அர்த்தம் இல்லை. நான் சொல்றதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், நான் சொல்லல, ரசூலா சொல்றாங்க, நான் சொல்றதுல உங்களுக்கு இதுல குழப்பம் இருந்தால், என்னடா ரசூலா இப்படி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டால், ஃபக்ரஉ இன் ஷிஅ்தும் அன்-நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நான் சொல்றதுல உங்களுக்கு குழப்பம் இருந்தால், நான் சொல்றதுல உங்களுக்கு உள்ளத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டால், உங்களுக்கு இதுல ஏதேனும் சஞ்சலங்கள் ஏற்பட்டால், குர்ஆனை திறந்து அல்லாஹ்வுடைய கலாமை திறந்து ஓதுங்க. அன்-நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்று அல்லாஹ் சொல்வார். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு அவர்களினுடைய உயிரிலும் மேலானவர்கள். அல்லாஹ் சொல்லுகின்றார், உயிரை விடவும் மேலாக, உங்கள் ஆன்மாக்களை விட மேலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் நேசித்தாக வேண்டும். சஹாபாக்கள் அப்படி நேசிச்சாங்களா? சஹாபாக்கள் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நடந்தார்களா என்று அவர்களுடைய வாழ்க்கையை தேடினால் தாபீன்கள் கேட்டார்கள். தாபீன்களிடத்திலே ஹஜ்ரத் சய்யிதுனா தாபீன்கள் ஹஜ்ரத் சய்யிதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டார்கள், கைஃப கான ஹுப்புக்கும் லிரசூலில்லாஹ். அல்லாஹ் திருமறையில் அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் அப்படின்றான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன என்ற விதத்தில் பெருமானார் விவரிக்கிறார்கள். நீங்கள் அந்த பெருமானாரை எப்படி நேசித்தீர்கள், அந்த பெருமானாரை எப்படி மதித்தீர்கள் என்று வரும் பொழுது ஹஜ்ரத் சய்யிதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், கான வல்லாஹி அஹப்ப இலைனா மின் அம்வாலினா வ அவுலாதினா வ ஆபாயினா வ உம்மஹாத்தினா வ மினல் மாஇல் பாரித் அலல் தம்ஆன். நிச்சயம் நிச்சயம் இறைவன் மீது ஆணையாக அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எங்கள் பிள்ளைகள், எங்களை பெற்றெடுத்தவர்கள், எங்களுடைய செல்வங்கள், எங்களுடைய சொத்துக்கள் யாவையும் விட அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பிரியத்திற்குரியவர்களாக இருந்தார்கள். பல கட்டங்களில் சஹாபாக்கள் அந்த நேசத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் என்றால், நபியே நாயகமே யா ரசூலல்லாஹ், தங்கள் பிரியத்திற்கு முன்னால் எங்கள் சார்ந்த யாவும் அர்ப்பணம். ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மை காதலே அதுதான். அல்லாஹ் சொல்ல வருவதனுடைய நோக்கம், அவன் நேசிக்க சொன்னதற்கான காரணம், நீ அவர்கள் மீது அர்ப்பணமாகி விட வேண்டும். அவர்கள் மீது அர்ப்பணமாகுவதற்கு ஆரம்ப நிலை மஹப்பத், அந்த பிரியம், நேசம். இது உண்மையாக இருந்தால் அவர் எதை தியாகிக்க சொன்னாலும் தியாகிக்க முன் வருவோம். அவர்கள் எதை ஆணையிட்டாலும் அந்த ஆணையை நாம் அமல்படுத்துவதற்கு அதற்கு ஒரு மனநிலை உண்டாகும். எனவே தீன் என்பது இத்தாத், அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல். ரசூலினுடைய இத்தாத் வர வேண்டும் என்றால் அந்த இத்தாத்துக்கு அடித்தளமானது ஹுப்புர் ரசூல். அனைத்தையும் ஃபனாவாக்கு. நாம ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நமக்கு பிரியமானவங்களா இருந்தா அந்த இடத்துக்கு நம்ம போவோம். பிரியமில்லாத ஒருவர் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார் என்றால் அவர்களுடைய அழைப்பை ஏற்று அங்கு போறதுக்கு நமக்கு பேசிக் இதுதான். ரசூலுக்கு நீ அடிபணிய வேண்டும் என்றால் அந்த ரசூலை நீ முதலில் நேசி. அந்த நேசத்தில் நீ வெற்றி அடைந்து விட்டால் இதாத் என்பது சகஜம். எனவே ஹுப்புர் ரசூலினுடைய சூத்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபிதா, அர்ப்பணம். தேவைப்பட்டால் உன் செல்வத்தை அர்ப்பணிக்க வேண்டியது இருக்கும், தேவைப்பட்டால் உன் சொத்தை அர்ப்பணிக்க வேண்டியது இருக்கும். சும்மாவா போனாங்க ஹிஜ்ரத்துக்கு? ஆசை ஆசையாக எல்லாத்துக்கும் யாருதான் நம்மளுக்கு இல்ல, எனக்குன்னு ஒரு சொந்த காணி வேண்டும் அப்படின்றதுல யாருக்கு பிரியம் இல்லை? காணி அப்படின்னா நிலம். எனக்குன்னு சொந்த ஒரு நிலம் வேண்டும், சொந்த வீடு வேண்டும். எவ்வளவு ஒரு லட்சியம், எவ்வளவு பெரிய ஒரு ஹவா. அப்படி ஆசையாக ஒரு இடத்தை பெற்று கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவன் தகுதிக்கு தக்க ஒரு வீட்டை கட்டி இருக்க, இந்த வீட்டை விட்டு நீ மதீனாக்கு போ,
ஈமானுக்காக இந்த ஊரையே விடு. போமா. இன்னைக்கு சில வியாபாரத்துக்காக கூட சில சமயத்துல பொள்ளாச்சி வாழ் மக்களா இருந்தாங்கன்னா பொள்ளாச்சியை விட்டுட்டு வெளியே போறதுக்கு யோசனை இருக்குது. அப்படியே போனாலும் வியாபாரத்தை முடிச்சுட்டு திரும்ப எங்கதான் ஊரை பார்க்க வரணும். அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு சந்தோஷம். இங்கே பெருமானார் அவர்களுக்கு சொல்லும் வார்த்தை, நீங்க போங்க, ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாக்கு போங்க. போங்கட்டா எப்படி? எல்லாத்தையும் விட்டுட்டு போங்க. அப்ப சில சமயத்தில் தீனுக்கென்று நீங்கள் சொத்து சுகங்களை அர்ப்பணிக்க வேண்டிய தேவை வரலாம். பல கட்டத்தில் உறவுகளை அர்ப்பணிக்க வேண்டிய சூழல்கள் வரலாம். பல கட்டத்துல உயிரையே கொடுக்கணும்னு வரலாம். அப்படி வந்தாலும் அதற்கு நீங்க தயாராக இருக்க வேண்டும். இந்த தயாராகுதலுக்குண்டான அடித்தளம், அடிப்படை பிரியம், நேசம். நான் இந்த இடத்திலேயே இந்த தகவலை நான் நிச்சயமா இதை சொல்லணும்னு நினைக்கவே இல்லை. இப்ப நினைவுக்கு வருது. இந்த இடத்துல பல தடவை அந்த செய்தியை நாம் முன்வைத்திருக்கிறோம். நினைவுபடுத்துறதுக்காக விட கொஞ்சம் சொல்றேன். செய்யுதுனா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு செல்வ செழிப்பில் வாழ்ந்த பெருமகனார். ஆடம்பரமான வாழ்க்கைக்கு வளர்ந்து கொண்டிருந்த ஒரு அற்புதமான ஒரு மனிதர். இஸ்லாம் அவர்களை ஈர்த்து கொண்டது. இஸ்லாத்தின்பால் அவர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். நாயகத்தை ஏற்று வந்தார்கள். தாய் சொன்னா, போனா ஒட்டு துணியை கூட கட்டி வச்சுட்டு போ. சொத்துல உனக்கு கொஞ்சம் கூட உனக்கு இடம் இல்லை, பங்கில்லை, எனக்கு தேவையில்லை. எனக்கு என் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்கன்னு வந்தவங்க. நாயகத்தின் மீது கொண்டிருந்த அந்த காதல், ஈமானின் மீது கொண்டிருந்த அந்த பற்று சொத்தை தூக்கி வீச வைத்தது. வறுமையில் உருண்டார்கள், பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், வளர்ந்தார்கள். ஒரு துணிக்கு கூட அவர்கள் மன்றாடினார்கள், திண்டாடினார்கள். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தன் மஸ்ஜிதில் சஹாபாக்களுக்கு உபதேசம் பண்றாங்க. இப்படி இருந்து சஹாபாக்கள் இப்படி பார்த்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. பின்பக்கம் அங்கிருந்து வாசல். பெருமானார் இவர்களை உபதேசித்துக் கொண்டிருந்த பெருமானார் தூரத்துல வர்றதை பார்த்த உடனேயே திடீர்னு கண் கலங்குறாங்க. சஹாபாக்களுக்கு தெரியல என்னன்னு. நாயகம் கண் கலங்குகிறார்கள். பெருமானார் பின்புறத்தையே பார்த்து பார்த்து அவர்களுடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்க சஹாபாக்கள் அப்பதான் பின்னால திரும்பி பார்க்கிறாங்க. பின்னால ஏதோ இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, உன்துரு இலா ஹாதா கத் தஆஹு ஹுப்புல்லாஹி வ ஹுப்பு ரசூலிஹி இலா மா தரவுன். அருமை தோழர்களே, இந்த மனிதரை கொஞ்சம் பாருங்கள். அல்லாஹ்வின் மீது அவர் கொண்ட காதலும் என் மீது கொண்டிருந்த அவருடைய காதலும் பிரியமும் இவரை இந்த கோலத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, வேஷ்டி வாங்கிறதுக்கு கூட அவர்களுக்கு வழி இல்லை, கீழங்கிக்கு கூட அவர்களுக்கு வசதி இல்லை. வழி இல்லாததினால் மானத்தை மறைக்கணும் இல்ல, துட்டு இல்லைன்றதுக்காக அப்படியே திரிய முடியாது, அலைய முடியாது. மானத்தை காக்க வேண்டும். ஆட்டு தொழியை அவர்கள் தன்னுடைய கீழங்கியாக உடுத்தி இருக்கிறார்கள். ஆட்டு தொழியை சிந்தித்து பார்க்கணும். ஆட்டு தொழின்ற உடனே இப்ப நம்ம எல்லாம் பதனிடப்பட்டு சூப்பரா பேக் அது இதுன்ற மாதிரி விரிப்புன்ற மாதிரி வருது. அப்படி அழகா இல்ல, நேரடி ஆட்டுத்தோல், காய்ந்த ஆட்டுத்தோலை தன்னுடைய கீழங்கியாக உடுத்து வந்திருந்த பெருமானார், உடுத்து வந்திருந்த முஸஅப் இப்னு உமைரை பார்த்த பெருமானார், உன்துரு இலா ஹாதர் ரஜுல் தஆஹு ஹுப்புல்லாஹி வ ஹுப்பு ரசூலிஹி இலா மா தரவுன்.
அல்லாஹ்வினுடைய நேசமும் என் நேசமும் அவரை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது. இவரை ஒன்றும் இல்லாதவர் என்று நினைக்காதீர்கள், வசதியற்றவர் என்று நினைக்காதீர்கள். செல்வ சீமாட்டி பெற்றெடுத்த அருமை மகன், செல்வ செழிப்பில் வளர்ந்த மகன் நான் பார்த்திருக்கிறேன். அவர் ஒரு உடுப்பு உடுத்தி இருப்பார். அன்றைய காலத்தில் நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சட்டையினுடைய விலை 200 திர்ஹம், 200 திர்ஹம். ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, சட்டை என்னங்க சட்டை, வஸிராகுனா அலைஹி قد شراها ب200 درهم. இன்னைக்கு நம்ம ஷூ போடுறோம், அன்னைக்கு பழைய காலத்துல நம்ம சொல்லுவோமா இல்லையா, பாட்ரா கட்டை அப்படின்வாங்க, கால் கட்டை. இந்த கட்டைய மேல கால்ல வச்சு கால் மேல அது ஒரு கயிறு வைத்து கட்டுவார்கள். இன்னைக்கு ஷூக்கு நம்ம நாடா சொல்றோமா இல்லையா, லேஸ். அத மாதிரி அந்த கட்டைக்கு மேல கட்டி கொள்வார்கள், பயணம் நீண்ட தூர பயணம் சொன்னா. அந்த கயிறு, அந்த லேஸ், அது 200 திர்ஹத்துக்கு சொந்தமானது. ஆனால் என் மீது கொண்ட பிரியத்தில் அதையெல்லாம் தூக்கி வீசிவிட்டு இங்கே ஒவ்வொரு வேளை சோத்துக்கும் அவர் மன்றாடக்கூடியவர். தாங்கிக் கொண்டார். என் நபியின் காதலுக்கு முன்னால் என் உணவு எனக்கு துச்சம், என் நபியின் காதலுக்கு முன்னால் எனக்கான அழகான வண்ணமயமான உடைகள் எனக்கு துச்சம், என் செல்வங்கள் சொத்துக்கள் துச்சம் என்று அனைத்தையும் உதறி தள்ளியவர். இது நேசம். நமக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கிறதுக்கு நமக்கு ஈமான் இடம் கொடுக்க மாட்டேன் இல்லையா? ஏன்னா நேற்று உங்களை காணாம இது ஒரு முக்கியமான வேலை வந்துட்டா போயிட்டேன். ஃபர்தான விஷயங்கள் தொழுகையில காணாம உங்களை, எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு அதனால போயிட்டேன். தீனுக்கென்று ஒரு சிறிது நேரம், தீனின் வளர்ச்சிக்கு அல்ல, தீனினுடைய உபகாரத்திற்கு அல்ல, மாறாக தன் கடமை என்ற விதத்தில் அதை நிறைவேற்றுவதிலும் கூட நம்முடைய மனசு விரும்பினாதான். சஹாபாக்கள் அவர்கள் கொண்ட காதல், அவர்கள் கொண்ட நேசம் அது அலாதியானது, அது அளவிட முடியாதவை. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எத்தகைய காதலை, எத்தகைய பிரியத்தை அடியானிடத்திலிருந்தும் எதிர்பார்த்தார்களோ அவைகளை அப்படியே வெளிப்படுத்தி காட்டியவர்கள் சஹாபா பெருமக்கள். எல்லாத்தையும் கொடுப்பான், பணம் கேட்டா பணத்தை கூட கொடுத்துருவான், சொத்தை கூட விட்டு கொடுத்துருவான் இல்லையா? ஒரு கட்டத்துல மனிதனுடைய இயல்பு, உயிரை கேட்டா கொடுப்பானா, நமக்கு நான் பைத்தியம் முடிச்சுட்டா அப்படின்னு கேட்போம், உயிரை தர மாட்டான். ஆனால் அதையும் செய்து காட்டினார்கள் சஹாபாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுதினுடைய யுத்தக்களம், சஹாபாக்கள் சில பெயர்கள் நமக்கு தெரியும். பெருமானாரை எப்படி காத்தார்கள், எப்படி பாதுகாத்தார்கள். தன் நெஞ்சின் மீது பெருமானாரை நோக்கி வரக்கூடிய அம்புகளை தாங்கிக் கொண்டார்கள். ஆனால் பெருமானாரின் மீது ஒரு சிறு தூசி விழுவதையும் கூட அவர்கள் பொறுத்துக் கொள்ளவில்லை. சில சமயத்துல ரசூல் அங்கு முன்னால் என்ன நடக்குதுன்றதுக்காக தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இப்படி கொஞ்சம் எட்டி அந்த பக்கம் பார்த்தாங்கன்னு சொன்னா உடனே அந்த சஹாபி சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், நீங்க இப்படி பார்க்காதீங்க, இப்படி பார்க்கிற சமயத்துல என்னையும் அறியாமல் உங்கள் பக்கம் ஒரு அம்பு வந்து விட்டால், நஹரி தூன நஹரிக்க யா ரசூலுல்லாஹ், ஏன் நெஞ்சு இருக்குது. இந்த பணியை செய்தார்கள் யார்? நபியின் மீது கொண்ட பிரியத்தால், பாசத்தால் சொத்தை தூக்கி வீசினார்களோ, உறவுகளை தூக்கி வீசினார்களோ, அறுத்தெடுத்தார்களோ, எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டார்களோ, அதே முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். லிவாவுல் ஹாமிலுல் லிவா, அந்த யுத்தத்தினுடைய கொடி தாங்கியவர்களும் அவர்களே. ஒரு கையில கொடி இருக்குது, ஒரு கையில கொடி இருக்குது, கொடியை கீழே விட்டுறக்கூடாது. கொடி தாழ்ந்துட்டுன்னா தோல்வி ஏற்றுக்கொண்டதாயிரும். கொடியை விட்டுறக்கூடாது, கொடியை தாங்கி பிடித்திருக்கிறார்கள்.
ஒரு கையில் வாழ் வைத்திருக்கிறார்கள். முன்னால் இருப்பவர்களை அவர்கள் பதம் பார்க்கிறார்கள். இதற்கு இடையில் பெருமானாரை நோக்கி ஏதேனும் அம்புகள் வந்தால் ரெண்டு கையிலையும் பொருள் இருக்குது. இங்க வாளையும் விட முடியாது, இங்க கொடியையும் விட முடியாது. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிடும், நான் என்ன செய்யணும், என் கையில வாள் இருக்குது, நான் இதை பிடிப்பேனா அதை பிடிப்பேனா, நான் என்ன செய்ய அப்படின்ற மாதிரி நம்ம பிறகு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த சஹாபி, அந்த முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையில் ஒரு கையில் வாள், ஒரு கையில் கொடி, இதையும் மீறி வரக்கூடிய அந்த அம்புகளை தன் நெஞ்சின் மீது வாங்கி கொண்டார். வரலாறு எழுதும் குத்தில தூன ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உயிர் நீத்த பெருமகனார். இவர் நினைத்திருந்தால் ஓடி இருக்க முடியும், இவர் நினைத்திருந்தால் சிதறி சென்றிருக்க முடியும், இவர் நினைத்திருந்தால் மறைந்திருக்க முடியும். ஆனால் மறைந்திருக்கவில்லை. தன் நபி ஹபீபின் மீது கொண்ட பிரியம், அந்த பிரியத்திற்கு முன்னால் தன் உயிரையும் அவர்கள் துச்சமாக மதித்தார். இதான் சஹாபாக்களுடைய ஈமான். அவர்களுடைய வார்த்தையே ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வார்த்தை. அவர்கள் சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலுல்லாஹ், ஹாதிஹி அம்வாலுனா, பத்ர் களத்தில் அன்சார்களினுடைய நிலை அறிய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெருமானாருக்கு முன்னால் ஒட்டுமொத்த அன்சார்களினுடைய குரலாக ஒலித்தார்கள். சையதுனா ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், ஹாதிஹி அம்வாலுனா, இந்த செல்வங்கள் என்னன்றது உங்களுக்கு தெரியும். வஅவுலாதுனா, இதோ எங்களுடைய பிள்ளைகள் மக்கள்கள். வஹாதிஹி அர்வாஹுனா, அல்லாஹ்வின் தூதரே, இதோ எங்களுடைய ஆன்மாக்கள். இவைகள் அனைத்தும் உங்களுடைய காலடியில். ஹுத் மின் அம்வாலினா மா ஷித், ஹுத் மின் அவுலாதினா மன் ஷித், ஹுத் மின் அர்வாஹினா மா ஷித். எங்கள் செல்வங்கள் எவ்வளவு வேண்டுமோ, எது வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கள் பிள்ளைகளில் யார் உங்களுக்கு வேண்டும், உங்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும், எடுத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய ஆன்மாக்கள்ல யாருடைய உயிர் தங்களுக்கு வேண்டும், எடுத்துக் கொள்ளுங்கள். ஒண்ணு மட்டும் சொல்றேன், யார சொல்லலாம், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையா சொல்றேன், மா அஹத்தஹு ஃபஹுவ கைருல் லனா மிம்மா தரக்தலனா. அல்லாஹ்வின் தூதரே, எதை எங்களுக்குன்னு நீங்க விட்டீங்களோ அதை விட உங்களுக்குன்னு நீங்க எதை எடுப்பீர்களோ அதுவே எங்களுக்கு பிரியமானது. இதுதான் சஹாபாக்களினுடைய அந்த ஈமானியத்தினுடைய நிலை. அந்த ஈமான் பரிபூர்ணம் சம்பூர்ணம் அடைந்ததற்கான காரணம், நபியின் மீது ஃபனாவானார்கள், நபியின் மீது ஃபிதாவானார்கள், நபிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விட்டிருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அங்கீகரித்ததை வெளிப்படுத்தும் முகமாக ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன் அப்படின்னு சொல்லி, வெறும் நாயகத்தை மாத்திரம் அவர்கள் நேசித்திருக்கவில்லை, நாயகத்தை மாத்திரம் அவர்கள் நேசிக்கவில்லை, நாயகத்தோடு சார்ந்த சம்பந்தப்பட்ட தொடர்புடைய அனைத்தையும் 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 நேசித்தார்கள். அது சாதாரண ஒரு அற்ப பொருளாக இருந்தாலும் அந்த பொருளையும் தன்னுடைய உயிரை விட மேலாக நேசித்தார்கள். சராசரியான பொருள், சாதாரண பொருள், அது வியர்வையாக இருக்கலாம், அது உமிழ் நீராக இருக்கலாம். இதோட நான் ஒப்பிடலை, அது அளவு குறைவா போயிரும். புரியறதுக்காக நான் சொல்ல வரேன், புரியறதுக்காக. எல்லாம் கல்யாணமானவங்களா தான் தெரியுது, பெரிய ஆட்கள் தான் எல்லாமே. இதை கிடையாது தான் வந்திருக்கிறோம், ஒண்ணு ரெண்டு இருக்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவியின் மீது எவ்வளவு பாசம், எல்லாத்தையும் விட அந்த மனைவிதான். அதே கொஞ்ச நாட்கள் போயிரு, மனைவி அல்லது இவன்
வாயில தண்ணியை வச்சு நல்ல வாயை அலசிட்டு அந்த நபர் எதிர்த்து இருப்பவர் கணவரோ அல்லது மனைவியோ அவர்கள் மீது உமிழ்ந்தால் என்னங்க நடக்கும்? அன்னைக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னா இல்லையா? அறிவு இருக்குதா? எங்க வந்து வாய்க்கு பிடிக்கிற, எங்க வந்து துப்புற? ஒண்ணு நாம் கேட்பதாக இருக்கலாம் அல்லது அவள் கேட்பதாக இருக்கலாம். அதை வச்சு பெரிய ஒரு பதில் போரே நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த நிலை. ஆனால் அருமையானவர்களே, சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சார்ந்ததை நேசித்தார்கள், பிரியப்பட்டார்கள் என்றால் அது பெருமானாரை கொண்டும் உண்டான நம் பார்வையில், நம்முடைய சிந்தனையில் அது உலகத்தினுடைய ஒரு அற்ப பொருள். வியர்வையையும் கூட சஹாபாக்கள் தன் உயிரை விட மேலாக மதித்தார்கள். உமிழ்நீரையும் கூட, பெருமானாரினுடைய உடலில் இருந்தும் வெளியேறிய ரத்தம், தலையில் இருந்தும் வெளித்தெடுக்கப்பட்ட ரோமங்கள், நீங்க நம்ம முடிதான் இல்லையா? நம்ம முடிதான். ஆனா இந்த முடி இந்த தலையில இருக்கிற வரைக்கும் மரியாதை. அதை இப்படி இண்டுவோம், அப்படி இண்டுவோம், அதை என்ன மாதிரிலாம் அழகுபடுத்தணும், அதை அப்படி செஞ்சுக்கிறோம். என்ன வச்சு ஒரு திடீர்னு மொட்டை அடிக்கணும்னு போயிட்டோம்னு வச்சுக்கிறீங்களேன், பாபர் ஷாப்ல போய் உட்கார்ந்து இருக்கிறோம், அவன் அவ்வளத்தையும் வலிச்சு தள்ளுறான். இருக்கிற முடிய கூட நமக்கு தட்டுறதுக்கு நமக்கு ஒரு மாதிரியா கொத்து கொத்தா வந்து விழும் பொழுது நமக்கே ஒரு அருவருப்பா இருக்குதா இல்லையா? உணவு தட்டில் விழுந்தால் சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த முபாரக்கான அந்த சிரசில் இருந்தும் வழித்தெடுக்கப்பட்ட அந்த ரோமங்கள் தரை தொட்டு விடக்கூடாது என்பதற்காக தாங்கி பிடித்தது மாத்திரமல்ல, தன் தலைக்கு மேலாக வைத்ததனை கண்ணியப்படுத்தினார்கள், கௌரவப்படுத்தினார்கள். தனக்கு ஏதேனும் உபாதை என்றால் அந்த திருநோமத்தில் இருந்தும் ஒன்றை எடுத்து அந்த தண்ணீரில் நன்கு அலசி அதை நன்கு முக்கி எடுத்து அதை பத்திரப்படுத்தி வைத்துவிட்டு அந்த தண்ணீரை குடிப்பதில் தன்னுடைய நோய்க்கு நிவாரணம் கிடைக்கக்கூடியது என்பதாக அவர்கள் ஈமான் கொண்டிருந்தார்கள். நம்மள்ட்ட ஒரு ஆள் கேட்கிறாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு எந்த கிழமை ரொம்ப பிடிக்கும்? சிலர் கல்யாணம் முடியாத வரைக்கும் சொல்லுவான், என் பிறந்த நாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லது ஃபர்ஸ்ட் நாள் எங்க பாப்பா என்னை வந்து ஊட்டிக்கு கூட்டு போனார், எங்க அத்தா என்ன கொடைக்கானல் கூட்டு போய் ஒரு டூர் கூட்டு போயிருந்தார், அந்த நாள் மறக்க முடியாத நாள். இப்படி எல்லாம் வரும். இப்படி ஏதாவது ஒன்றை நாம் சொல்வது உண்டு. ஆனால் ஹஜ்ரத் சய்யிதுனா சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்வினுடைய நிறைவுக்கு வந்த பொழுது, நிறைவு கட்டத்தை அவர்கள் எட்டிய பொழுது, மரணத்தினுடைய உபாதை, அந்த உபாதையில் இருக்கும் பொழுது, இந்த தங்கடத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது, அப்பப்போ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் பொழுது அப்பப்போ தெளிவுபடுத்துவாங்க. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு கேட்பாங்க, விசாரிப்பாங்க, இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு புதன்கிழமை. அப்படியாச்சு. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வேலைக்கிழமை. இன்னைக்கு என்ன கிழமை? ஒரு நாள் கேட்டாங்க, இன்னைக்கு என்ன கிழமை? அன்னைக்கு திங்கக்கிழமை. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா இந்த செய்தியை நமக்கு சொல்வார்கள். அன்று திங்கட்கிழமை கேட்டார்கள், ஐயோமின் ஹாதா, இன்னைக்கு என்ன நாள்? ஐஷா நாயகி சொல்றாங்க, நான் சொன்னேன் யௌமுல் இஸ்னைன், இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படின்றாங்க. கேட்ட உடனே புதன் சொன்னாங்க, அமைதியா இருந்தாங்க, வேலன் அமைதியா இருந்தாங்க, வெள்ளி அமைதியா இருந்தாங்க, திங்கள் அப்படின்ற உடனே ஹஜ்ரத் சய்யிதுனா சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, ஃபைன் மித்து மின் லைலத்தி, இன்னைக்கே நான் இறந்துட்டேன் அப்படின்னா, இன்னைக்கே நான் தவறிட்டேன் அப்படின்னு சொன்னா, என் ரூஹு பிரிந்து விட்டது அப்படின்னு சொன்னா, ஃபலா தன்ததிரு பி அல் கத், நாளை வரைக்கும் என்ன எதிர்பார்க்காதீங்க, இன்னைக்கே அடக்கம் பண்ணுங்க. அது எந்த நேரத்தில் இருந்தாலும் சரி, எந்த சமயத்தில் இருந்தாலும் சரி, நாளையை எதிர்பார்க்காமல் என்னை அடக்கம் செய்து விடுங்கள். காரணம் ஏன் தெரியுமா? ஃபைன்ன அஹப்புல் ஐயாமி வல் லயாலி இலைய
அக்ரபுஹா மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாட்களில் எனக்கு பிடித்த நாள், நாட்களில் எனக்கு பிடித்த நாள், கிழமைகளில் எனக்கு பிடித்த கிழமை எது தெரியுமா? பெருமானாரோடு எது நெருக்கமான தொடர்புடையதாக இருக்குமோ அந்த நாள். திங்கட்கிழமை பெருமானாரோடு மிக்க நெருக்கமான நாள். பிறந்ததும் அதில், இறந்ததும் அதில், நாளை எழுப்பப்படுவதும் அதே திங்கட்கிழமையில். இந்த நாளுக்கு பெருமானாரோடு இருக்கக்கூடிய தொடர்பு வேற எந்த நாளுக்கும் இல்லை. எனவே இந்த நாள் எனக்கு பிரியமானது. ஒரு நாளை நேசிப்பதிலும் கூட அவர்கள் எதை அளவுகோலா வைத்தாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை அளவுகோலாக வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியத்தை அளவுகோலாக வைத்தார்கள் என்றார். காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன வார்த்தை, அன்-நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உயிரிலும் மேலானவர்கள். அவர்களுடைய உயிரிலும் மேலானவர்கள், யாவை விடவும் மதிப்பானவர்கள். நம்ம சொன்னோம், எல்லாம் அவர்களுக்கு முன்னால் அர்ப்பணம், சமர்ப்பணம். அர்ப்பணம், சமர்ப்பணம் என்ற நிலையில் பார்த்தோம் என்றால், நம்ம சில அமல்கள்லாம் செய்யறது உண்டு. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லுவான், சில மக்கள் இருக்கிறார்கள் நன்மையை எதிர்பார்த்து அமல் புரிபவர்கள். இல்லையா? குர்ஆன்ல இருக்கு. இன்னும் சில பேர்கள் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை மட்டுமே நாடக்கூடியவர்கள். ரெண்டு கேட்டகரியும் இருக்கு. ரெண்டுமே சரி, ரெண்டுமே நியாயமானது. இப்படி மற்றவங்களும் சில பேர்கள் இருக்கிறாங்க. என்ன, இதுக்கு பதிலா உனக்கு ஆசிரியத்துல நல்ல கூலி கிடைக்க மாட்டாங்க, வேலை பாரு, இங்க உள்ளதை சொல்லு அப்படின்ற கூட்டமும் இருக்கு. அல்ல அதுல இருந்து நம்மளை பாதுகாப்பானாங்க. பெருமானாரினுடைய காதலுக்கு முன்னால் பெருமானாரோடு உண்டான ஒரு சிறிய ஒரு தொடர்பை பெற்றுக்கொள்வதற்காக ஆகிரத்தினுடைய மேலான 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 கூலிகளையும் கூட அவர்கள் ஃபனாவாக்கி விட்டார்கள். சஹாபாக்களுடைய வரலாறு ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று செய்தி. மூத்தா யுத்தம் நமக்கெல்லாம் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்தத்திற்காக படை அனுப்பும் பொழுது வழமைக்கு மாற்றமாக 3 தளபதிகளை நியமிக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதானால், அடுத்தவர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்களும் ஷஹீதானால், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி சொல்லிட்டாலே அவங்க விளங்கிக்கிட்டாங்க, இதுதான் நம்முடைய கடைசி யுத்தம், வாழ்க்கை முடிய போகுது அப்படின்ட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படுங்க அப்படின்ட்டாங்க. அன்று ஒரு வியாழக்கிழமை. அந்த வியாழக்கிழமை தான் அந்த பயணம் தொடங்குகிறது. இப்ப வியாழக்கிழமை அந்த பயணம் தொடங்குகிறது என்றால், இந்த 3வதாக சொல்லப்பட்ட அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க நினைக்கிறாங்க நமக்கு முன்னால 2 பேர், அவங்க இல்லைன்னா நான் 3வது. அந்த 2 பேரும் ஷஹீதாகுவது உறுதியானது. 3வதா நம்மள சொல்லி இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட நமக்கு அந்த நிலைமையா தான் இருக்கலாம், ஒருவேளை இருந்தால் சரி அல்ஹம்துலில்லாஹ். அதனால அவங்க இந்த படையினர்கிட்ட சொல்றாங்க, நீங்க கிளம்பி போங்க, மூத்தான்றது ரொம்ப தூரம் போகணும், நீண்ட தூர பயணம். 2வது என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு முன்னால 2 தளபதிகள் இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால நீங்க கிளம்பி போங்க, நாளைக்கு வெள்ளிக்கிழமை நான் என் கண்மணி நாயகத்திற்கு பின்னால் நின்று இன்றைய கடைசி ஜும்ஆவை நான் தொழுது விட்டு உங்களோடு நான் சேர்ந்து கொள்கிறேன். இந்த செய்தியை வேற யாருக்கும் சொல்லாதீங்க, மனசுல வச்சிருந்து புறப்பட்டு போயிட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா சொல்றாங்க, அவங்கள அனுப்பி வச்சுட்டேன், எனக்கு என்ன பயன்டான்னா ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணில் பற்றக்கூடாது, நாயகத்தின் கண்ணில் நான் பட்டுவிடக் கூடாது.
பட்டால் கேட்பார்கள், என்ன போகலையா? நான் இங்கே தங்கி இருப்பதில் எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லை, வேற எந்த ஆவலும் இல்லை. ஒன்றே ஒன்று, என் வாழ்க்கையின் கடைசி ஜும்ஆ அது நாயகத்திற்கு பின்னால் என்று தொழுததாக இருக்க வேண்டும். விடுகிறது, சூரியன் உதித்து அது மேலே ஏறி வருகிறது, ஜும்ஆவினுடைய நேரமும் வருகின்றது. அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி பெருமானாருக்கு பின்னால் நின்று தொழுகிறாங்க. அவங்களுடைய எண்ணம், நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணில் பற்றக்கூடாது. அவங்க கண்ணில் இருந்து தப்பிக்க முடியுமா? தப்பிக்க முடியுமா? மதீனா மஸ்ஜிது நபவியினுடைய முசல்லால நின்றுகிட்டு அகிலத்தையும் காணக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விடுகிறார்கள். பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் சொல்லும் வார்த்தை, இப்னு ரவாஹா, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, நீங்க போலியா? நான் உங்களை போக சொன்னேன் தானே. யா ரசூலல்லாஹ், அரத்து அன் உஸல்லிய மஅக்கல் ஜும்ஆ, உங்க பின்னால் நின்று உங்களோட சேர்ந்து ஒரு ஜும்ஆவை தொழுதறணும், அதுக்கு பிறகு அவங்களோட போய் சேரணும், இதுதான் என்னுடைய எண்ணம். யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. இந்த சஹாபி ஒன்னும் யுத்தத்துல கலந்து கொள்வதனுடைய கூலி தெரியாதவர்கள் அல்ல. அதனுடைய கூலி தெரியும், அதனுடைய நன்மை தெரியும். கலந்தால் என்ன நன்மை, வாளெடுத்து போர் செய்தால் என்ன நன்மை, உயிரை அர்ப்பணித்தால் என்ன நன்மை, எல்லாம் வெளிச்சம். ஆனா சொல்றாங்க, நான் ஜும்மாவை தொழுதுக்கு போயிடணும்னு நினைச்சேன். சொன்னாங்க, நான் சொன்ன உடனே போனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலி இருக்குதா இல்லையா? அல்லது என் பேச்சை கேட்டு நேற்று உங்களோடு உள்ளவர்கள் சென்றார்களே, அவர்களினுடைய நன்மையில் கடுகளவை நீங்கள் பெறுவதற்கு மலையையே நீங்கள் தானமாக கொடுத்தாலும் ஃபீ சபீல், அல்லாஹ்வுடைய பாதையில் போனதற்குண்டான கடுகளவு நன்மைக்கு அது ஈடாகாது, அதை பெற்றுக்கொள்ள இயலாதே. அவ்வளோ பெரிய நன்மையை இழந்துட்டீங்களே அப்படின்டா. சொன்ன வார்த்தை செய்தனா அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா, லகுதுவத்துன் அல்லது லகதுவத்துன் அவ் ரௌஹத்துன் கைரும் மினத் துன்யா வல் ஆகிரா வமா ஃபீஹா. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, தாங்களோடு உண்டான ஒரு காலை பொழுதின் ஒரு கண நேரம் அல்லது மாலை பொழுதினுடைய ஒரு கண நேரம் தங்களுடைய இந்த சகவாசம் எனக்கு இருக்கிறது. இந்த சகவாசம் இம்மை மறுமை இந்த ரெண்டினுடைய அனைத்து விதமான பலாபலன்களை விட எனக்கு ஆக பிரியமானது. யா ரசூலல்லாஹ், நன்மை இருந்தாதான் சொர்க்கம் போக முடியும் இல்லையா? இப்ப மறுமையில நன்மையினுடைய வேல்யூ என்ன? ஆனால் இந்த சஹாபி அவர்கள் சொல்லும் வார்த்தை, அல்லாஹ்வின் தூதரே, பெருமானாரே, தங்களோடு உண்டான ஒரு சிறிதளவு நேரத்தினுடைய சகவாசத்திற்கு முன்னால், தங்களுக்கு முன்னால் இல்லை, தாங்களோடு உண்டான ஒரு சிறிய நேரத்தினுடைய சகவாசத்திற்கு முன்னால் என்னுடைய இம்மை மறுமையினுடைய அனைத்தும் அர்ப்பணம். இதுதான் மஹப்பத், அர்ப்பணம் செய்யுதல், ஃபிதாவாக்குதல், ஃபனாவாக்குதல். இந்த நிலையில் சஹாபா பெருமக்கள் உச்சம் தொட்டிருந்தார்கள். அவர்களுக்கு நிகராக ஒருவரை நாம் சொல்ல இயலாது. யார் நேசித்தவராக இருந்தால், யார் அவர்களை பிரியப்படுபவர்களாக இருந்தாலும், அவர்கள் எல்லாம் அடிமட்ட சஹாபியினுடைய, அடிமட்டன் சொன்னா ஆக கடைசி சஹாபியினுடைய ஒரு கால் தூசி அளவுக்கு கூடும் அவர்களுடைய நேசம், அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய அமல், அவர்களுடைய எதுவும் ஈடாக முடியாது. அவ்வளவு உச்சம். ஒன்றை சொல்லி நான் இன்ஷா அல்லாஹ் நிறைவுபடுத்துவேன். நேரம் 10:15 ஒரு சஹாபி வர்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில். இந்த சஹாபியினுடைய பெயர் தல்ஹத் இப்னு பரா ரலியல்லாஹு தஆலா.
ஈமான் கொண்டு வருகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். வாலிப நிலையில் இருப்பவர்கள் தான். யா ரசூலல்லாஹ் முர்லி, எனக்கு தாங்க என்ன உத்தரவிட வேண்டுமோ அல்லாஹ்வின் தூதரே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, தாங்கள் எனக்கு உத்தரவிடுங்கள். எதை தாங்கள் உத்தரவிட்டாலும் ஃபலா அஸீ லக அம்ரா, தாங்கள் எதை உத்தரவிட்டாலும் அதை நான் ஒரு காலமும் அதை மீற மாட்டேன், அதை நிறைவேற்றுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்படியா? ஃபஅஜப, பெருமானார் ஆச்சரியம் கொண்டவர்களாக அவரை பார்த்து சொன்னாங்க, நான் சொன்னதை எதையும் நீ தட்ட மாட்டே அப்படின்னு சொன்னா, இத்ஹப் ஃபக்துல் அபாக்க, போ வாப்பாவை போய் வெட்டிட்டு வா அப்படின்னா. வாப்பாவை போய் வெட்டிட்டு வா. நம்மளா இருந்தா வியாக்கியானம் பேசியிருக்கோம். என்ன ரசூலுல்லாஹ், நீங்க தான் உறவைகளை ஒன்றி வாழணும்ன்றீங்க, சேர்த்து வாழணும்ன்றீங்க, இப்ப நீங்களே போய் வெட்டிட்டு வாங்கலன்னு ஒரு கேள்வியாவது கேட்டுப்போமா இல்லையா? நம்ம ஈமான் அந்த அளவுக்கு தான். அந்த சஹாபி தல்ஹத் இப்னு பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் சொன்ன வார்த்தை, உக்துல் அபாக்க இத்ஹப் ஃபக்துல் அபாக்க, போ உங்க வாப்பாவை போய் வெட்டிட்டு வா அப்படின்னு சொன்ன அடுத்த கணம் பெருமானாரினுடைய சபையிலிருந்தும் வேகமாக அவர்கள் வாசலை நோக்கி செல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்த முகத்தோடு பார்த்துட்டு அவரை கூட்டாங்க, வாங்க வாங்க, நான் ஒன்றும் இரக்கமற்றவன் அல்ல, நான் ஒன்றும் கொடுங்கோலன் அல்ல, நான் உங்களை சோதிப்பதற்காக நான் இந்த வார்த்தையை சொன்னேன். உறவுகளை சேர்த்து வாழ வைக்க உத்தரவிடுமாறு நான் அனுப்பப்பட்டுள்ளேன். உறவை சேர்த்து வாழுவதில் இன்பம் காணக்கூடியவன் நான். அதனால நீங்க அப்படிலாம் செய்ய வேண்டாம், உங்க வாக்குல நீங்க எவ்வளவுக்குள்ள இருக்கிறீங்கன்னு பார்க்கத்தான் விரும்பினேன், போங்க அப்படின்றாங்க. இது ஒரு பக்கம் என்றால், இதை இந்த சஹாபி சில நாட்கள் பள்ளியில் காணவில்லை. பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பக்திலையும் பார்ப்பாங்க. அப்படியே அந்த தோழரை காணவில்லை. லா அஸீ லக அம்ரா, தாங்கள் எனக்கு எதையும் உத்தரவிடுங்கள், நான் மாறு செய்ய மாட்டேன் என்ற விதத்தில் என் மீது ஃபனாவாகி ஃபிதாவாகி வந்த அந்த தோழரை காணவில்லையே அப்படின்னு தேடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க. அப்பதான் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவர் படுத்த படுக்கையா இருக்கிறார். அப்படியா, நான் பார்க்க வேண்டும். செல்கிறார்கள். பெருமானார் சொல்றார், சஹாபியினுடைய வீடு மதீனாவினுடைய கடைசி பகுதி, கிட்டத்தட்ட யூதர்களுடைய பகுதிகளை கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்த்த பொழுது அவர் நினைவிழந்து படுத்திருந்தார், கண்மூடி இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க, எப்படி இருக்கிறார். பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட கேட்கிறாங்க, எப்படி இருக்கிறார், எப்பத்துல இருந்து எப்படி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த மாத்திரத்தில் விளங்கிக் கொள்கிறார்கள், இவருக்கான நேரம் எப்போது வேண்டாலும் வந்து விடலாம், எப்ப வேண்டாலும் இவருடைய ரூஹு போகலாம். இஷா தொழுதுட்டு போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்காக. நைட்ல எப்ப வேண்டாலும் ரூஹ் அடங்கலாம். திரும்பும் போது சொல்றாங்க, அருமை தோழரே, இவர் எப்பொழுது வேண்டாலும் இந்த உலகத்தை விட்டு பிரியலாம். அவர் பிரியும் சூழல் ஏற்பட்டால் எனக்கு நீங்க எந்த நேரமா இருந்தாலும் எனக்கு தகவல் தாங்க. என் மீது கொண்ட காதலால், என் வார்த்தையின் மீது வைத்திருந்த மதிப்பு மரியாதையினால், தன் பெத்த தந்தையையும் கூட அர்ப்பணிக்க துணிந்த என் காதலன், என் நேசன், என் பிரியத்திற்குரியவர், அவர் எப்போது இறந்தாலும் அவரை குறித்துண்டான தகவலை எனக்கு தாருங்கள் அப்படின்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிடுறாங்க. பெருமானார் போன கொஞ்ச நேரம் கழித்து கடந்து அந்த சஹாபி அவர்களுக்கு உணர்வு வருகிறது. உணர்வு வந்த மாத்திரத்தில் அஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அஜா ஹபீபுல்லா, ரசூலுல்லாஹ் அங்க வந்தாங்களா, ரசூலுல்லாஹ் அங்க வந்தாங்களா? பக்கத்துல உள்ளவங்க கேக்குறாங்க, கண்மூடியிலப்பா இருந்த உனக்கு எப்படி தெரியும்? அவர் சொல்லும் வார்த்தை, இந்த கஸ்தூரி மனம், என் பூமானின் மனம் எனக்கு இருக்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய ட்ரெஸ் வரும் பொழுது இன்னும் வீட்டுக்கே வரல, இன்னி அஜுது ரீஹ யூசுப் அப்படின்றாங்க. அந்த யூசுஃபுக்கு, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அவர்களுடைய உடைக்கு இவ்வளவு மனம் இருக்கும் என்றால், நம் உயிரிலும் மேலான நாயகத்தினுடைய அந்த முபாரக்கான உடலினுடைய அந்த மனத்தை நாம் எப்படி விவரிப்பது? இந்த சஹாபி சொல்றாங்க, எனக்கு அந்த மனத்தை, கஸ்தூரி மனத்தை கொண்டும் நான் கேட்கின்றேன். நம்ம வந்தாங்க. அப்படியா? வந்தது மட்டும் இல்லை, ஒரு செய்தி எங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. என்ன அப்படின்னா, நீங்க இந்த இரவுலேயே வஃபாத் ஆகி விடலாம், எப்போது வேண்டாலும் நீங்க வஃபாத் ஆகலாம். நீங்கள் வஃபாத் ஆகிட்டா ரசூலுல்லாஹ் தனக்கு செய்தி அறிவிக்குமாறும், ரசூலுல்லாஹ் வந்து தன் கையாலேயே குளிப்பாட்டி கஃனிட்டு உங்களை தொழுக வைத்து நல்லடக்கம் செய்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்படின்ற உடனே அந்த சஹாபியினுடைய கண்கள் அப்படியே குளமாகிடுச்சு, குளமாகிவிட்டது. சொன்னார்கள், தன்னிடத்தில் தகவல் தந்தவரிடத்தில் சொன்னார்கள், எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சுட்டாங்க. என்ன? நான் இரவோடு இரவாக இறந்தால், இரவோடு இரவாக இறந்தால் நாயகத்திற்கு நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று எனக்கு வாக்குத்தார்கள், சத்தியம் தார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்ன சொல்றீங்க? எவ்வளவு பெரிய பாக்கியம்! அவர் சொல்கிறார், பாக்கியம், நான் அறியாதவன் அல்ல. நான் இறந்தால், என் ஜனாசாவிற்கு பெருமானார் வந்தால் அவர்கள் பொற்கரத்தால் என்னை குளிப்பாட்டுவார்கள், அது பாக்கியம் எனக்கு. தன் பொற்கரத்தால் எனக்கு கஃனிடுவார்கள், எனக்கு பாக்கியம். அவர்களே தொழ வைப்பார்கள், எனக்கு இன்னும் பெரும் பாக்கியம். என் கபர், என் கபர் எனக்கு ஒளிமயமாக இருக்கும். என் கபர் என் உடலை தீண்டாது. காரணம், நாயகத்தினுடைய கரம்பட்ட உடல். கால் பட்டாலே சொர்க்கமா மாறிடுது இல்லையா? ரௌதத்துல் ஜன்னா மதீனால அல்லாஹ் நமக்கெல்லாம் பலமுறை சென்று அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. பூமானின் பாதம் பட்ட இடம் அது சொர்க்க பூங்கா, எவரும் மறுக்க முடியாது. கொஞ்சம் கீழே இறங்கி சொன்னா எவனும் மறுக்க முடியாது. சொர்க்க பூங்கா, மறுப்பவனும் சொல்லுவான் சொர்க்க பூங்கா. ரௌதத்துல் ஜன்னா, பாதம் பட்ட இடம் சொர்க்க பூங்கா என்றால் பூமானின் பொற்கரங்கள் பட்ட அந்த உடல், பூமானின் பொற்கரம் பட்ட அந்த கஃன், அது கபர் தீண்டாது, கபரின் வேதனை தீண்டாது. கபர் எனக்கு சோரமாக மாறிவிடும், எனக்கு சந்தேகமும் இல்லை. ஆனால் நான் இன்பம் அடையக்கூடிய அந்த காரணத்திற்காக என் பூமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தே ஆக வேண்டும், வர வேண்டும் என்று நான் ஹவா கொண்டேன் என்றால், வரும் பொழுது அந்த பாதையில் விஷச்சந்துக்களினால் என் நாயகத்திற்கு ஏதேனும் விபரீதம் ஏற்பட்டால், எதிரிகளினுடைய பகுதியை கடந்து வரும் பொழுது நான் சுகமாக இருக்க வேண்டும், நான் அதாவிலிருந்தும் பாதுகாத்தவனாக ஆக வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய உயிரை நான் சிரமத்தில் போடுவதா? இல்லை இல்லை, கபர் வேதனை என்று எனக்கு இருந்தால் அதையும் தாங்கிக் கொள்ள நான் தயார். கபரின் வேதனை, கஷ்டம், சிரமம் என்று இருந்தால் அது எனக்கு அல்ஹம்துலில்லாஹ். கபரினுடைய இருள் இருந்தால் அது எனக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் என் வாழ்வு கபரில் ஒளிமயமாக வந்ததுக்காக பெருமானாரை நான்
சிரமப்படுத்தி பார்க்க நான் என் மனம் இடம் கொடுக்காது. எனக்கு அப்படி ஒரு இன்பம் வேண்டாம், எனக்கு அப்படி ஒரு சுகம் வேண்டாம், எனக்கு அப்படி ஒரு வெற்றிகரமான கபரினுடைய வாழ்க்கை, ஆகிரத்தினுடைய வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. என்ன நீங்களே குளிப்பாட்டி கஃன் செய்து தொலை வைத்து அடக்கம் பண்ணியிருக்க அப்படின்னா சொன்ன அடுத்த கொஞ்ச நேரத்துல அவர் வஃபாத் ஆகி விடுகிறார். சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடறாங்க. அந்த கூட்டம் ஃபஜ்ர் தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கும் மஸ்ஜிதுல் நபவிக்கும் வந்துருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வளமை தொழுது முடிச்சுட்டா திரும்பி சஹாபாக்களை பார்த்து உட்காருவாங்க. பார்த்தா அந்த வீட்டுல அந்த சஹாபிக்கு துணையாக இருந்தவங்க தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கூப்பிட்டு கேட்கிறாங்க, என்னாச்சு? கைஃப அஸ்பஹ தல்ஹா, தல்ஹாவினுடைய நிலை என்ன? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க போன கொஞ்ச நேரத்திலேயே அவர் இறந்துட்டாரு. நாங்க குளிப்பாட்டி கஃனிட்டு தொலை வைத்து அடக்கம் செய்து முடித்தாக்கி விட்டது. யார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் அப்படியே மாறுகிறது. நான் உங்களுக்கு சொல்லலையா? அவங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன்? எனக்கு அறிவிக்குமாறு சொல்லி இருந்தேன் அல்லவா? சஹாபி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க இப்படி சொல்லிட்டு போனீங்க, நீங்க திரும்பின அடுத்த செகண்ட் அவர் கண் விழித்து விட்டார். நாங்க சொல்லாமலே கேட்டார், என் ஹபீப் இங்கே வந்தார்களா, என் நாயகம் இங்கே வந்தார்களா? சொன்னோம், தாங்கள் சொன்ன செய்தியை சொன்னோம். அவர் இப்படி சொன்னார். பெருமானாரினுடைய அந்த முகம் ஆரம்பத்தில் அப்படியே கோபத்துக்கு மாறினது, அப்படியே சாந்தமாகிறது. பெருமானாரினுடைய கண்கள் நீர் கோர்த்து நிற்கிறது. எங்க அடக்கம் பண்ணீங்க? வாங்க காட்டுங்க. வர்றாங்க. அந்த கபருக்கு முன்னால் நின்று அந்த தோழரினுடைய தன் மீது இவ்வளவு நேசம். உலகத்தினுடைய கஷ்டம் சாமானியமானது, உலகத்தின் சிரமம் சாமானியமானது, உலகத்தின் வேதனை அற்பமானது. கபரினுடைய வேதனை, மறுமையினுடைய வேதனை, ஆகிரத்தினுடைய அதாப் விவரிக்க வேண்டியதில்லை. மலக்குகளும் கூட நெடுநடுங்கி போனார்கள் ஆகிரத்தினுடைய அதாபை கேள்விப்பட்டு. நாம கொஞ்சம் பலத்துக்குரியவங்க, நாம சின்ன பலத்திற்குரியவங்க. மிஞ்சி போனா ஒரு 70 கிலோ 75 கிலோ இருக்கும். மிஞ்சி போனா ஒரு 100 கிலோ ஒரு 150 கிலோ நம்ம தூக்க முடியும். மலக்குமார்களுடைய அந்த ஆற்றல், அவர்களுடைய பலம், அவ்வளவு ஆற்றல் மிக்கவர்கள். ஒரு ரெக்கையினுடைய ஓரத்தை வச்சு ஒரு தட்டு தட்டுனா உலகமே அப்படியே தலைகீழா புரண்டும். ஒரு தட்டு தான், சும்மா லேசா. அவ்வளவு ஆற்றல் படைத்தவர்கள். அவ்வளவு ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தும் அவர்கள் மறுமையினுடைய அதாப், மறுமையினுடைய வேதனைகளை கண்டும் அவர்கள் நடுங்குவார்கள், பயந்தார்கள். சொல்லதாசம், என் மீது கொண்ட காதலில் எனக்கு கபரினுடைய வேதனை இருந்தாலும் பரவாயில்லை, கபரினுடைய விமோச்சனம் இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, ஆகிரத்தினுடைய வேதனை கொண்டாலும் பரவாயில்லை. என் ஹபீப் அவர்களுடைய காலில் முள் தரிப்பதோ, விஷச்சந்துக்களால் தீங்கு ஏற்படுவதோ, எதிரிகளால் அவர்களுடைய உடலுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதையோ என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது என்று என் மீது அளவில்லா காதலை வெளிப்படுத்திய அந்த புனிதரினுடைய கபருக்கு வந்து நின்ற பெருமானார் இருகரம் ஏந்துகிறார்கள். இறைவா, யா அல்லாஹ், நாளை தல்ஹா உன்னை சந்திக்கும் பொழுது அந்த தல்ஹாவை பார்த்து நீ அகமகிழ வேண்டும், உன்னை பார்த்து அந்த தல்ஹா அகமகிழ வேண்டும் என்றார்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குளிப்பாட்டி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுலதான். ஆனா அதையெல்லாம் விட மேலான ஒரு பாக்கியம், அதையெல்லாம் விட மேலான ஒரு மஹப்பத்தினுடைய வெளிப்பாட்டுக்கு கிடைத்த தகுந்த கூலி. பெருமானார் துஆ கேட்கிறார்கள், நாளை நீ தல்ஹாவை சந்திக்கும் பொழுது அவரை அகமகிழ்ந்து நீ அவரை சந்திக்க வேண்டும், உன்னை பார்த்து அவர் அகமகிழ வேண்டும் என்று பெருமானார் துஆ செய்தார்கள் என்றால், உண்மையானவர்களே, சிந்தித்து பார்க்கிறோம். சஹாபா பெருமக்கள் ஈமானினுடைய அடித்தளம் எதுவாக உணர்ந்தார்கள்? வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டோம், முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டோம், நான் மூமின்,
நான் முஸ்லிம், என் தோற்றம், என் தொழுகை, என் வணக்கம், என்னுடைய பணி, அது இது இவைகள் எல்லாம் அல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஈமானை நிர்ணயிப்பது, ஈமானை அதை வலுவாக்குவது, ஈமானுக்கு அங்கீகாரத்தை கொடுப்பது கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம்தான் என்பதை நாம் மனதில் கொள்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, எங்க குடும்பத்துக்குண்டு, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்குண்டு ஒரு கழுதை இருந்தது, ஒரு கோவேரி கழுதை. இன்னைக்கு வாகனிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. இந்த கோவேரி கழுதை இருக்குதா இல்லையா, ரசூலுல்லாஹ் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு துள்ளல், ஓடி ஆடி விளையாடு இருந்த அங்க துள்ளும். அக்பல அதுபர ஜா இலல் யமீன் வதஹப இல ஷிமால். ஐஷா நாயகி சொல்வார்கள், இங்கும் அங்குமாக துள்ளி குதிக்கும், இங்கிருந்து அங்க ஓடும், அங்கிருந்து இங்க ஓடும். தன்னுடைய விளையாட்டு மகிழ்ச்சி அது வெளிப்படுத்தும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்துல வர்றதை பார்த்துட்டாலே, அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் காலடி எடுத்து வைத்து விட்டாலே அப்படி ஒரு பவ்யமாக நின்று கொண்டிருக்கும், அப்படி ஒரு சாந்தமாக நின்று கொண்டிருக்கும், அப்படி ஒரு அமைதியாக இருந்து கொண்டிருக்கும். காரணம், நாயகத்தின் மீது கொண்ட பிரியத்தினால், நாயகத்தின் மீது கொண்ட பாசத்தினால், நாயகத்தின் உண்டான அந்த கண்ணியத்தை வெளிப்படுத்தும் முகமாக என் சப்தத்தினால் நாயகத்திற்கு இடையூறாகிவிடக் கூடாது என்பதற்காக, கஷ்டம் சிரமம் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக அந்த கழுதை அவ்வளவு அமைதியாக நிற்கும் என்று சொல்பவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு சராசரியான ஒரு கால்நடைக்கு இருக்கக்கூடிய மஹப்பத்தும் கூட நம்மிடத்தில் இல்லை என்றால், ஈமானினுடைய முழுமையும், ஈமானினுடைய வலுவும், ஈமானுக்கான அங்கீகாரமும் நாயகத்தின் மீது உண்டான நேசத்தில் இருக்கு. ஒரு சின்ன தகவலை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சேன். ஹரம் ஷெரீஃப்ல ஒரு தொழுகைக்கு நன்மை என்னன்றது நமக்கு தெரியும் இல்லையா. ஹரம் அப்படின்ற இடத்துக்குள்ள எங்க தொழுதாலும் அந்த பரிபூர்ணமான நன்மை, அதுல நமக்கு யாருக்காவது மாற்று கருத்து இருக்குதா? எங்க வேணாலும் தொழலாம். ஹரம் என்ற எல்கைக்குள் எங்கு தொழுதாலும் ஒரு தொழுகைக்கான நன்மை நமக்கு விளங்கும். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாள், மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட சமயம், பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்பீரமாக காபாவுக்குள் பிரவேசித்த அந்த நாள், ஹரமினுடைய காபாவினுடைய அந்த கட்டடத்துக்கு உள்ள சிலைகள் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறப்படுத்துறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, இந்த 4 பேர் தான் கதவை திறந்து உள்ள போன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் அப்புறப்படுத்த சொன்னாங்க. எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி வெளியே போட்டாங்க. கதவு பூட்டப்பட்டு விட்டது. அப்பதான் வெளியில இருந்து யார், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, அவங்க அப்பதான் உள்ள வர்றாங்க. எங்க ரசூலுல்லாஹ் எங்க? உள்ள போயிட்டாங்க அப்படின்னாங்க. அப்படியா? எல்லாத்தையும் மக்களை எல்லாம் கடந்து வாசலுக்கு கிட்ட போய் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா போய் நின்றுட்டாங்க. கதவு திறக்கிறது. கதவு திறந்த அடுத்த கணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில வராங்க. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு வெளியில வராங்க. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வெளியில வராங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் தான் உள்ள இருக்கிறாங்க. உள்ள போனோன்னு நமக்கு இது மாதிரி பாக்கியம் கிடைச்சுன்னா எங்க நம்மளை பிடிச்சி வெளியில தள்ளிடக்கூடாதோன்ட்டு கதவுக்குள்ள நுழைஞ்சவொன்னு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி நின்றோம். ரௌதத்துல் ஜன்னால இதானே நடக்குது இல்லையா? இப்ப கொஞ்சம் அது மாற்றப்பட்டிருக்கலாம். முந்திலாம் அதான், உள்ள போனோன்னு போலீஸ்காரன் நம்ம வெளியில தள்ளிடக்கூடாது, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி நின்றோம். அப்ப நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் நாமும் அதை தான் செய்வோம். காரணம், ஹரமில் எங்கு தொழுதாலும் ஒரே நன்மை, காபாவுக்குள் எங்கு தொழுதாலும் ஒரே நன்மை. ஆனால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கதவு திறக்கப்படுகிறது, பெருமானார் வெளியில் வருகிறார்கள், உஸாமா வெளியில் வருகிறார்கள் ரலியல்லாஹு தஆலா, தல்ஹா உஸ்மான் அவர்கள் வெளியில் வருகிறார்கள். உள்ள இருக்குது பிலால் மட்டும்தான். நேர பிலால்கிட்ட போனாங்க. அஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்க ரசூலுல்லாஹ் தொழுதாங்களா? அஸல்லா ரசூலுல்லாஹ் ஃபைன் ஸல்லா ஃபஹைன ஸல்லா, தொழுதாங்கடா, எங்க தொழுதாங்களா ஒரு கேள்வி,
அப்படி தொழுதால் எந்த இடத்துல தொழுதாங்க? பிலால் ரலியல்லாஹு நாம் சல்லா பைன ஹாதைனில் உஸ்துவானை, இந்த ரெண்டு தூண்களுக்கு இடையில ஸல்லல்லாஹு தொழுதாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் அடுத்த கணம் நேரம் அங்க போனாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், தக்பீர் கட்டினார்கள். காரணம், நான் எங்கு தொழுதாலும் எனக்கு ஒரு நன்மை, அதில் மாற்று கருத்து இல்லை, நிரப்பமான நன்மை. ஆனால் அந்த இடத்திலும் பெருமானார் நின்று தொழுத இடம் இருக்கிறது, அது அதைவிட நன்மை கூடுதலானது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், காபா எனக்கு பிடிக்கும், காபாவினுடைய உட்புறம் எனக்கு பிடிக்கும். ஆனால் அதையும் விட அந்த உட்புறத்தில் நாயகம் எங்கே நின்றார்களோ அந்த இடம் எனக்கு ஆக பிரியமான இடம். சஹாபாக்களுடைய ஈமானை பார்க்கின்றோம், சஹாபாக்களுடைய அந்த உணர்வுகளை நாம் பார்க்கின்றோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை தானே, ஹஜ்ருல் அஸ்வதை பார்த்து சொன்னாங்களே, ரொம்ப பெருமைப்படாத, ரொம்ப தலகணத்துல ஆடிடாதே, அமீருல் முஃமினீன் என்ன முத்தி விட்டார், எனக்கு முன்னால் குனிந்து விட்டார் அப்படின்னு பெருமைப்பட்டாதே. என் நாயகம் சொன்னார்கள், நான் உன்னை முத்துகின்றேன். என் நாயகம் முத்தியதை பார்த்தேன், நான் முத்துகின்றேன். என் நாயகம் முத்தி இருக்கவில்லை என்றால் நீ என்னை பொறுத்தவரையில் சராசரியான ஒரு கல் தான் அப்படின்னு சொன்னாங்கட்டா, ஈமானினுடைய அளவுகோலை நாம் கொஞ்சம் விளக்குகின்றோம். எனவே நம்முடைய ஈமானை வலுவாக, நம்முடைய ஈமானை பரிபூர்ணமானதாக, நம்முடைய ஈமானை வளமிக்கதாக, அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலும் அங்கீகாரமாகக்கூடிய சம்பூர்ணமான ஈமானாக ஆக்கிக் கொள்வதற்காக நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் மாத்திரம் இல்லை, நாளை மஹ்ஷரில் அந்த நிலையிலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு கிடைத்த பாக்கியங்களுக்கெல்லாம் இடையில் அல்லாஹ் தன்னுடைய அரிசில உட்கார வைக்கிறார். ரசூலுல்லாஹ் இங்க உட்காருங்க, இங்க உட்காருங்க. மஹ்ஷர் மைதானத்தில் நடக்கும் நிகழ்வு தன் அரிசில் அமர வைக்கின்றார். பெருமானாரை குறித்து சொல்வார்கள், யஹ்மதுக ஃபீஹில் அவ்வலூன வல் ஆகிரூன். நாளை மஹ்ஷர் அது எத்தகைய இடம், முந்தியவர் பிந்தியவர் எல்லோரும் உங்களை புகழுவார்கள், உங்களை போற்றுவார்கள். காரணம், தாங்கள் பெற்றிருக்கக்கூடிய மகத்தான அந்தஸ்தை பார்த்து. இந்த அந்தஸ்து என்ன? யுக்இதுக ரப்புக அன் யமீனில் அர்ஷ், அர்ஷின் வலப்புறத்தில் பெருமானாரை அல்லாஹ் அமர வைப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமருவதற்கு அப்படியே குடிந்தவர்கள் டக்குன்னு லா அஜ்லிசு ஃபீ மகாமி, என் இடத்துல நான் உட்கார மாட்டேன். எல்லா நபிமார்களுக்கும் சிம்மாசனம் உண்டு, இருக்கை உண்டு, எல்லோரும் அவர்களுடைய இருக்கையில் அமர்ந்திருப்பார்கள். ஆனால் என்னுடைய இருக்கை காலியாக இருக்கும். ஏன்? நான் என் உம்மத்தை பார்ப்பேன், என் உம்மத்தை நான் நினைப்பேன், என் உம்மத்தின் கண்ணுக்கு முன்னால் இருக்கும். அல்லாஹ் என் மீது கொண்ட பிரியத்தால் என்னை கண்ணியப்படுத்தும் விதமாக சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சுவான். என்னை அனுப்பி வச்சுட்டா நான் போன பின்னால் என் உம்மத்து கிடந்து பரிதாப நிலைக்கு ஆகிவிடக் கூடாது, தத்தளித்து விடக்கூடாது, தேங்கி விடக்கூடாது, தயங்கி விடக்கூடாது, அதிர்ந்து விடக்கூடாது என்ற நினைப்பு எனக்கு வருகிறது. ரப்பி உம்மத்தி, அங்கும் தன் உம்மத்தாகிய நம்மை நேசித்த பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம நேசம் வைக்கலன்னு வைங்களேன், நம்மள மனுஷனே கிடையாது, மூமினே கிடையாதுன்றது இரண்டாவது, மனுஷனே கிடையாது. ஆடு மாடும் கூட பெருமானாரிடத்தில் இருந்தும் பெற்ற பாக்கியத்திற்கு நன்றி கடன்களை தெரிவித்திருக்கிறது. கழுதையும் கூட தன் நன்றி கடனை தெரிவித்திருக்கிறது. அந்தோ பரிதாபம், எல்லா பாக்கியங்களையும் பெற்றுக்கொண்டு விட்டு நாம முடியாதுன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய நிலையில் இருந்து நம்மை பாதுகாத்து நம் உயிரிலும் மேலாக அல்லாஹ் சொன்னதை போன்று நம் உயிரிலும் மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து, பெருமானார் அவர்களை கண்ணியப்படுத்தி, பெருமானார் அவர்களுக்காக அனைத்தையும் அர்ப்பணிக்கக்கூடிய மனப்பான்மையை நாம் ஏற்படுத்தி நம்முடைய ஈமானை சம்பூர்ணப்படுத்தி பரிபூர்ணப்படுத்தி அல்லாஹ் ரசூலினுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய மேலான பாக்கியத்தை அல்லாஹ் யாவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்தவைக்கு அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. சுக்ரன் ஜஸீலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.